வானின் உயர் வள்ளுவம் வளர்த்த தமிழ் தாயின் மானின் விழி சாயலினை மாற்றியுடன் காண தேனின் உயர் சந்தமதை தேடி தேடி நானும் வீணனவன் வேலையென வீழுகின்ற போது சொந்தமென பந்தமென தாவி ஓடி வந்து விந்தமென சந்தமதை மாசிலாது தந்த எந்த நுயிர் செந்தமிழ் லேசுபட்ட மொழியா? நான் கேட்கிறேன். ஒரு எலும்பு கூட படுக்க வச்சிட்டான். தம்பி கிட்ட சொன்ன அண்ணன், தம்பி தம்பி தோ பாடுறா, இன்னும் 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, எலும்பு கொடுக்க உயிர் வரும்னா. போனேன், எலும்பு கொடுக்க போய் உயிர் வருமானா. தோ பாடுறா, தேங்காவை போடுறேன், பச்சை பருப்பை போடுறேன், தேனை போடுறேன், கரும்பு சாரை போடுறேன், இன்னும் என்னத்தையுமா போட்டான். என்னன்னா என்னென்னமோ போடுற, இதுக்கு பேரு என்னான்னு கேட்டான். அதுக்கு அண்ணன் சொன்னா, இதுக்கெல்லாம் பேரு தமிழா, தமிழ்ங்கிற மொழியை அந்த எலும்பு மேல தரவனா அந்த எலும்புக்கும் உயிர் வரும்னு சொன்னானே பாவேந்தன். அப்படிப்பட்ட தாய்மொழியை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு வரங்கய்யா. அப்போ கவிதைன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லின்னு செல்வர் வளமஞ்சு அழகா சொல்லியிருப்பாரு. தம்பி கவிதைனா ஒண்ணும் இல்லடா, வியை எடுத்துரு கதை, காவை எடுத்துரு விதை, இது 3 சேர்த்து பாரு. கவி வச்சுக்கோ, தை கவி தைக்கணும்டா மனசுல, அதுடா கவிதைன்னா. எங்க வீட்டு அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள கூட்டு கேட்குறீங்க, என்னம்மா நான் எங்க வீட்டுக்காருக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன். தாலி கட்டின பொண்டாட்டி எங்க வீட்டுக்காருக்கும் நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றது எந்த அளவுக்கு கேவலமோ அதை விட கேவலம் தமிழ்நாட்டு கோயில்ல இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட்டு போடுறேனா. இவனை நான் வாடா போறேன்னு சொல்லாங்களா ஐயா? தமிழ்நாட்டில் தமிழும் அர்ச்சனை செய்யப்படும் சொல்றியே. மற்ற மொழிக்கு எதிராளி இல்ல, மற்ற மொழியை உன்னை கத்துக்க வேணான்னு சொல்ல. ஏய், உலகத்திலேயே மிகவும் அறிவாளி தமிழன், உலகை ஆண்டவன் தமிழன், எல்லா மொழிகளுக்கும் வரும்டா. நான் தமிழன், முடியாதுடா உன்னால, தமிழால மட்டும் தான் முடியும். ஆனா அற்புதமா சொன்ன தமிழா அறிவாளியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழன் எந்த நாடா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் கத்துக்கொண்டு இலங்கையில் வாழக்கூடிய தமிழன், ஈழ தமிழன் எந்த மொழியையும் பேசுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். தமிழனை மற்ற மொழியை கத்துக்கொள்ள சொல். ஏனென்று கேட்டால் தமிழை தாய்மொழியை துதிக்க வேண்டும், மற்ற மொழியை மதிக்க வேண்டும். நீ வெளி மொழியை கத்துக்கலன்னா உனக்கு வெளி உலகமே தெரியாது. கிணத்து தவளையா தமிழர் இருந்துருவான். நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம மொழியை விட்டு கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் மற்ற மொழியை கத்துக்கலன்னா உலகத்துல தலையில ஏறி உட்காந்து மொட்டை அடிச்சிருவான். ஐயா, விழுப்புரத்தில் காமராஜர் தெருன்னு ஒரு தெரு இருக்குங்க ஐயா. அங்கே மார்வாடி குடும்பங்கள் அதிகம். அவங்களுடைய தாய்மொழி இந்தி. இவங்க வெளியே தமிழ் பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. ஆனா வீட்டில் அவர்களுடைய தாய்மொழியான இந்தி மொழி பேசுவாங்க. அந்த மொழி அவங்களுக்கு உடைய கத்துறது. அவங்க உடை பாரம்பரிய உடை. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு மொழி தாங்க உங்களுக்கு உடைய சொல்லி தரும், பண்பை சொல்லி தரும், பழக்க வழக்கத்தை சொல்லும். அந்த மொழியை நம்ம நிகழ்ந்து வரங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பியை இந்த உலகு தொடும் அவர்தான் பெரியார்னு சொன்னமே. கடவுள் இல்லைன்னு சொன்ன மனுஷன் தன்னுடைய பெயர் ராமசாமின்னு இருக்கிறத மாத்தனாரா? மாத்தல. சாமி மாத்தலங்க. என்ன தெரியுமா காரணம்? பெயர் என்பது சாதாரண பெயர் இல்லைங்க, இனத்தினுடைய அடையாளம். என்னுடைய பெயரை வச்சு தான் நான் யாருன்னு இந்த உலகம் சொல்லுங்க. என்ன ஆகியால்தான் பெரியாரு பேரை மாத்திக்கல. ஆனா இன்னைக்கு நம்பால் வைக்கிறான், பேரு ஜாஸ்மின். முள்ளன் வை. முள்ளன் ஜாஸ்மின் ஒண்ணுடா, நீ ஜாஸ்மின் வைக்கிறியே, முள்ளன் வைக்க வேண்டியதானே? ஆவேந்தர் சொல்லலையா, விசால பார்வையால் விழுங்கு மக்களை விரிவு செய்யன்னு சொன்னாரு. நானும் விரிவு செய்ய தான் பார்க்கிறேன். நான் இந்தியன் தாங்க நினைக்கிறேன். உண்மையா காஷ்மீர்ல பாகிஸ்தான் தீவிரவாதி குண்டு வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன். செய்தி வாசிக்கிறாரு, காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய சதியால் குண்டு வெடித்து 110 இந்தியர்கள் மரணம். யார் மரணம்? இந்தியர்கள் மரணம். காஷ்மீரிகள் மரணம் இல்ல, இந்தியர்கள் மரணம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. நம்ம ஆளுங்க மீன் பிடிக்க போகும்போது இலங்கையிலுடைய தீவிரவாதி இல்லைங்க, இலங்கை ராணுவம் சுடுது. அதுக்கு நம்ம செய்தி வாசிக்கிறான். என்னன்னு வாசிக்கிறான் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கடலில் மீன் பிடிக்க சென்ற 450 தமிழ் மீனவர்கள் செத்தான்னு சொல்றிய. நான் இந்தி இல்லையா? பாரத தாயினுடைய தாய் இல்லையா? ஒதுக்கிறியா? என்ன ஒதுக்கிறியா? ஒதுக்குற. காவிரி கொடுக்க மாட்டேங்கிறியா? காவிரி கொடுக்க மாட்டேங்கிற. முல்லை பெரியார் கொடுக்க மாட்டேங்கிற. பாரத அன்னைக்கு நான் ஒரு புள்ளடா, என்ன விட நீ ஒன்னும் பாரத அன்னையை தூக்கிட்டு முடியாதா? நானும் இந்தியன்டா. இத தமிழன் தமிழன் பாக்குறிய.
அதாவது கடலில் தமிழ் மீனவன் சாகிறான், மீனை கொத்தி தின்பான், ஆனால் மீனவனை கொத்தி கொத்தி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தமிழன் செத்தால் இந்தியனுக்கு கண்ணீர் வர மாட்டேங்கிறது, இந்திய நாட்டுக்கு கண்ணீர் வர மறுக்கிறது. இந்திய நாட்டுக்கு கண்ணீர் வந்திருந்தால் தென்னகத்திலே தமிழன் செத்து மிதக்க மாட்டான். இலங்கையில பல வருஷமா சண்டை நடக்குது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நார்வே தூதுக்குழு போச்சு, இங்கிலாந்து தூதுக்குழு போச்சு, அமெரிக்கா போச்சு. நான் சொல்றதை கேட்டா நாளைக்கே சண்டை நிடும். சத்தியமா நாளைக்கே சண்டை நிடும். ஒண்ணுமில்ல, அங்க இருக்கிற நம்ம தொப்புள் கொடி ஒரு சொந்தங்கள்லாம் போயிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அங்க இருக்கிற அதிபருக்கு நாளை முதல், ஏன் இன்று முதல், இந்த நிமிடம் முதல் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை பேச மாட்டோம், சிங்களத்தை பேசுவோம் எழுதி கொடுத்தா அங்க சண்டை நின்றுவியா. மொழிதான் அங்கு பிரச்சனை. மொழியை பிடிச்சுக்கிட்டு அழுவுறாயா, கதறாயா, கத்துறாயா, நம்முடைய தமிழ் மொழியை வாழ வைத்திருக்கிறாயா இலங்கை தமிழ. இன்னைக்கு ஊடகத்தில் தமிழ் இருக்குங்களா ஐயா? தொலைக்காட்சி வர ஊடகத்தில் தமிழ் இருக்கா? வெம்பரையா வெதும்பரையா ஒரு புள்ள சொல்லுது, ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் அது போட்டுன்னு தச்சுதா தச்சுன்னு போட்டுதான் தெரியலங்க. சொல்லுது, இந்த பாட்டை நீங்க யாருக்கு டெலிகேட்டட் பண்ண விரும்புறீங்கோ? டெலிகேட்டட்னு சொல்றது எனக்கு டெலிகேட்டா இருக்குதுடா. அதுக்கு நம்பால் சொல்லுது, ஆமா நீங்க என்னவா இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். என்னம்மா அது ஹவுஸ் ஒய்ஃப்? தமிழ்ல ஏது ஹவுஸ் ஒய்ஃப்? இல்லத்தரசி என்று அன்னை தமிழில் சொல்லிப்பார், அன்னை தமிழில் சொல்லிப்பார். இல்லத்தரசி என்கிற போது என்ன தெரியுமா வரும்? இல்லத்துல உள்ளங்கள் இருக்குதுன்னு வரும். உள்ளங்கள் இருக்கும்போது நல்ல பண்பாடு வருங்க. இப்ப ஐ லவ் யூன்னு ஒரு புள்ள சொல்லுது, ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ சொன்னா வெறும் ஐ லவ் யூ வராது, ஐ லவ் யூ டா. ஆனால் அன்னை தமிழில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுவார். அச்சம் வரும், மானம் வரும், சூடு வரும், சுரலை வரும், தமிழச்சி என்கிற கற்பு வரும், காதல் ஜெயிக்குமியா. இன்னைக்கு தமிழ் போட்ட இழந்து தொலைக்கிறோம் தொலைக்கிறோம் தொலைக்கிறோம். மதுரைக்கு நேர்கிழக்கே மழை பெய்யா காணலிலே காலம் கையேந்த மடிவிச்சை கேட்டு இந்த மண் அழுத காரணத்தினால் பருவ மழையாக பந்தலிட்டு வந்தவன் யா பாரதி. அந்த பாரதி கிட்ட போய் ஒரு முறை கேட்டாங்க, யாரா உண்மையான தலைவன் சொல்லுடா பாரதின்னு கேட்டாங்க. பாரதி 3 விஷயம் சொன்னாயா. எவன் ஒருவன் என்னுடைய நாடு வறுமையில் வாடுகிறதுன்னு நினைச்சு வருத்தப்படுறானோ அவன் தாண்டா தலைவன் சொன்னான் சார். எவன் ஒருவன் கோடிக்கணக்கான என் தேசத்தினுடைய மக்கள் பசியால வாடுகிறாருன்னு நினைக்கிறான் பாரு, அவன் தாண்டா உண்மையான தலைவன் நினைச்சான். எவன் ஒருவன் மக்களுக்கு வருகின்ற பிரச்சனையை தனக்கு வருகின்ற பிரச்சனையாக நினைக்கின்றானோ அவன் தான் தலைவன் சொன்னாயா பாரதி. நானும் தேடி பார்க்கிறேன், ஒரு சில நல்ல தலைவர்களுக்கு இருக்கிறாங்க, பல பேர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஐயா ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன்யா. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அரியலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அரியலூர்ல ஒரு முறை ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த ரயில் விபத்து ஏற்படும் போது யார் ரயில்வே மினிஸ்டரா இருந்தான் கேட்டா லால் பகதூர் சாஸ்திரி. அந்த அரியலூருக்கு லால் பகதூர் சாஸ்திரி வர்றார். பிஏவை கூப்பிட்டு கேட்கிறார், எத்தனை பேருப்பா விபத்துல இறந்துட்டாங்கன்னு. பிஏ ஓடி வந்து சொல்றாரியா, ஐயா 112 பேர் இறந்து போயிட்டாங்க. உடனே லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரியா, இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கின்ற நான் என்னுடைய கடமை என்னன்னா இந்தியாவில் இருக்கின்ற எல்லா இரும்பு பாதைகளையும் கண்காணிக்க வேண்டிய கடமை என்னுடையதுன்னார். அதை நான் செய்யாம தவறிட்டேன். நான் சரியா இருந்தேன்னு சொன்னா எனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியா இருந்திருப்பாங்க, கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியா இருந்தாங்கன்னு சொன்னா அடிமட்ட ஊழியர்கள் சரியா இருந்திருப்பாங்க, அடிமட்ட ஊழியர்கள் சரியா இருந்தாங்கன்னு சொன்னா ரயில் விபத்து ஏற்பட்டிருக்காது. எனவே இந்த 112 பேர் இறந்து போனதற்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு இந்தியாவினுடைய வரலாற்றில் முதலாக 112 பேர் இறந்ததற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஒரே யோக்கியமான தலைவன் லால் பகதூர் சாஸ்திரியா. அவரை மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதியை நான் தேடிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நாம எதை இழந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா நேர்மையான அரசு அதிகாரிகளையும்
அரசியல்வாதிகளையும் தான் எழுந்துட்டு இருக்கோம். ஐயா இன்னைக்கு உள்ள அரசு அதிகாரி எப்படி தெரியுமாங்க இருக்கான்? அந்த இருக்க யானை மாதிரி இருக்கிறாங்க ஐயா. அது என்ன சார் யானை மாதிரி அப்படின்னு சொன்னா, யானை கிட்ட போய் ஒரு விளாம்பழத்தை கொடுத்தோம்னு சொன்னா யானை விளாம்பழத்தை அப்படியே முழுங்கும். முழுங்கின விளாம்பழம் வயிற்றுக்குள்ள முழுசா போகும். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் யானை சாணி போடும் போது முழுசாவே வந்து விடும். அதை எடுத்து கழுவி பார்த்து உடைச்சு பார்த்தோம்னா உள்ள சதை மட்டும் இருக்காதியா. யானை விளாம்பழத்தை உடைக்காமையே சதையை திங்கும். அது மாதிரி தான் அரசியல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல திட்டம் விளாம்பழம் மாதிரி வருது, அதை எதுவுமே பண்ணாம உள்ளது மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. ஏன் நம்ம அரசியல்வாதி உள்நாட்டிலே இங்க 1000 பிரச்சனை இருக்கு. காஷ்மீர்ல குண்டு வெடிக்குதுங்கிறாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் பிரச்சனை. ஏன் விழுப்புரத்திலே குண்டு வச்சு ரயில்வே தண்டாவட்டத்தை உடைச்சு விட்டானோ. இவ்வளவு பிரச்சனை இந்தியாவில் இருக்கு. ஆனா நம்மால என்ன பண்றான், நான் வேற நாட்டில் போய் அமைதிக்கு போறேங்கிறான். இது எப்படி இருக்குன்னா, காய்ச்சல்ல கிடக்கிற பொண்டாட்டிக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது வக்கில்லாதவன் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு கொசுவும் அடிச்சு கொடுத்தானா. இது அது மாதிரி ஆனாலும் நம்மளுடைய ஐநா சபைக்கு பாருங்க, அது சொல்லியிருக்கு, உலகத்திலேயே அமைதியிலே 120க்கு மேற்பட்ட இடத்துல தான் இந்தியா இருக்குங்குது. 120வது இடத்துக்கு மேல அமைதியில இருக்கிற நாடு பக்கத்து நாட்டுக்கு போய் நாங்க உடன்படிக்கை செய்யறோம்ட்டு போகுது. ஐயா அரசியல்வாதி ஏமாத்துறதுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது மகாபாரதத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கியா. ஐயா துருபதனும் துரோணாச்சாரியாரும் ஒரே இடத்துல படிச்சாங்க. அப்ப துரோணாச்சாரியார் வசதியான ஆள், துருபதன் வசதியான ஆள், துரோணாச்சாரியார் ஏழை. இந்த துரோணாச்சாரியாரை பார்த்து துருபதன் சொன்னாங்க, ஐயா நான் இந்த வில்வித்தையை கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய அரசாங்கம் இருக்கு, நான் அதுல போய் ஆட்சி செய்வதற்காக உட்காருவேன், நீ வருத்தப்படாதே, நீ ஏழைன்னு பயப்படாதே, உன்னை நான் காப்பாத்துறேன்டான்னு சொன்னான். அதே துரோணாச்சாரியாருடைய பையன் அசுவத்தாமனுக்கு பால் வாங்குறதுக்கு கூட பொருள் இல்லாதப்ப துருபதனுடைய ஞாபகம் வருதுங்கய்யா. நேரா போறான் துருபதனுடைய அரண்மனைக்கு. அங்க போய் துரோணாச்சாரியார் வந்து இருக்கிறேன், துருபதன்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்றான். உள்ள அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்றாங்க. மன்னன் பொருள் கொடுப்பான்னு ஆசையில போறாரியா துரோணாச்சாரியார். போனோன்னு துருபதன் சொல்றான், ஒரு வீரனும் ஒரு கோழையும் எப்படி அருகருகே இருக்க முடியாதோ அது போலதான் ஏழையும் பணக்காரனும் சரியாக இருக்க முடியாது. துரோணாச்சாரியா நீ பழச நினைச்சிட்டு வந்துட்டடா, நான் இப்ப புது துருபதன் சொல்லி துரோணாச்சாரியாரை ஏமாத்தினான் துருபதன். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் வரை பெரும்பாலான அரசியல்வாதிகள் யோக்கியனா இல்லைங்கய்யா. ஐயா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, கோவணத்தை இழந்து நின்றால் கல்லால் அடிப்பார்கள், கொள்கையை இழந்து நின்றால் அமைச்சராக்குவார்கள். ஐயா மிகச்சரியா 1731 ஜமைக்கா நாட்டிலேருந்து ஒரு கப்பல் புறப்படுதியா, இங்கிலாந்தினுடைய கப்பல். அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கேப்டனுக்கு தெரியாது தன்னால ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகுதுன்னு. அந்த இங்கிலாந்தினுடைய கேப்டன் அந்த கப்பல் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கேருந்து ஸ்பெயின் நாட்டினுடைய 10 கப்பல் அந்த ஒரே ஒரு இங்கிலாந்து கப்பலை சுத்தி வளைக்குதுயா. அப்படி ஸ்பெயின் நாட்டு கப்பல்லேருந்து 10 பேர் இறங்கி வந்து இங்கிலாந்து கப்பலுக்குள்ள போடுறான். உடனே சொல்றான் இங்கிலாந்தினுடைய கேப்டன், ஆளாளுக்கு வந்து போடுறதுக்கு இது என்ன சரக்கு கப்பலா, பயணிகளை ஏற்றிட்டு போற கப்பல்யா, உங்களை யார் உள்ள விட்டதுன்னு கேட்கிறாங்க. உடனே கடுப்பான ஸ்பெயின் நாட்டு வீரன் ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் நேரா இங்கிலாந்து கேப்டனுடைய காதை அறுத்து போட்டாங்கய்யா. அப்படியே ரத்தம் ஊத்துது ஒரு பக்கம். வலியால துடிச்சு இங்கிலாந்தினுடைய கேப்டன் அப்படியே கீழே விழுந்து மயக்கத்தில் இருக்கிறான்யா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு மெதுவா எந்திரிக்கிறான். அறுத்து போட்ட காதை தேடி ஒரு கண்ணாடி சீசாவில் போட்டுக்கிட்டு திரும்பவும் கப்பலை ஓட்டிக்கிட்டு இங்கிலாந்துக்கு வராரியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்தோடனே அந்த கண்ணாடி சீசாவில் பாதுகாக்கப்பட்ட அந்த காதை எடுத்துட்டு போய் இங்கிலாந்தினுடைய காமன் சபையில் வைக்கிறார். அங்க இங்கிலாந்தினுடைய அரசர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கண்ணாடி சீசாவில் உள்ள காதை கொண்டு போய் ஒரு டேபிள்ல வச்சுட்டு அந்த கேப்டன் பேசினாரியா, ஸ்பெயின் நாட்டினுடைய வீரர்கள் இங்கிலாந்தினுடைய கேப்டனுடைய காதை அறுத்து விட்டார்கள். நான் கத்துற கத்து என்னுடைய வழியால நான் கத்தல, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால நான் கத்தல. இந்த அறுக்கப்பட்ட காது இங்கு கூடியிருக்கின்ற காமன் சபைக்கு ஏற்பட்ட அவமானம். இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, இங்கிலாந்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்பட்ட அவமானம் சொல்லிட்டு அந்த காதை வச்சுட்டு வேகமா திரும்பி வந்துட்டான் கோபத்துல. உடனே காவன் சபை அங்கே முடிவெடுக்குது.
இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் ஸ்பெயினுக்கு? உடனே போரை தொடுங்கள்னு சொல்றார் அமைச்சர், இங்கிலாந்தினுடைய அரசர். ஆனா ஒரு தளபதி ஓடி வந்து சொல்றான், ஐயா ஸ்பெயின் நாட்டு கப்பல் படை நம்பர் 1 இருக்கு, நம்ம நம்பர் 2ல தான் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த அரசன் சொன்னான், ஐயா நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, நம்பர் 1 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போர் நடக்க வேண்டும். ஒன்னு போர்ல இங்கிலாந்து ஜெயிக்கணும், இல்லாட்டினா ஒட்டுமொத்தமா இங்கிலாந்தே அழியணும்டான்னு சொன்னான். தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஸ்பெயின் நாட்டின் மீது இங்கிலாந்து போர் தொடுத்ததுங்க ஐயா. அந்த போர்ல ஜெயிச்சான் இங்கிலாந்து. ஒரே ஒரு கேப்டனுடைய காது அறுக்கப்பட்டதற்காக 9 வருஷம் இங்கிலாந்து யுத்தம் நடத்தியதே. என் நாட்டில் ஒரு நாளைக்கு 100 பேர் செத்துக்கிட்டு இருக்கிறானே, அந்த இங்கிலாந்து அரசியல்வாதிகளுக்கு இருந்த சூடு சொரணை வெக்கம் மானம் ரோஷம் ஏன் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற ஒரு சில ஆட்சி தலைவர்களுக்கு இல்ல? அதனாலதான் சொல்றேன், நாம இழந்துகிட்டு இருக்கிறது எதன்னு கேட்டா நேர்மையான அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும். அற்புதம் அற்புதம். ஒரு இங்கிலாந்துக்காரன் தன் காதை இழந்ததுக்கே துடிச்சிருக்கான். ஆனா இலங்கையில தமிழன் தன்னோட இனத்தை இழந்துட்டான். லட்சம் தமிழனை கொண்டுட்டான். ஒரே நேரத்தில் 40,000 தமிழனை கொண்டு குவிச்சுட்டான். இங்க யாருமே பொங்கவே மறுக்கிறான். அப்ப நீ ஏன் இப்படி பொங்கி பேச மாட்ட? நிச்சயமா பேசுற. வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்துல மிக முக்கியமானது மனுஷனுக்கு சிரிப்பு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணுவாங்க. இப்ப எங்க சிரிக்கணும் நம்ம? இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு உள்ள உறவு, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு, மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள உறவு, மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள உறவு, எங்கேயாவது மகிழ்ச்சியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுக்காரன் என்ன பண்றான்? வேலைக்கு போறான், வேலைக்கு போயிட்டு வரான், அவன் போறான், அங்க ஒரே லோலு, பஸ்ல கூட்டம், லொங்கழிஞ்சு லோலு பட்டு வேதனையில் ஆபீஸுக்கு போறான், அங்க மேலதிகாரி கிட்ட திட்டு, இதையெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரான். அந்த நேரம் மனைவி பட்டா என்ன பண்ணணும்? ஐயோ புருஷன் வர நேரம் ஆச்சு, உடனே என்ன பண்ணும்? முகத்தை அலம்பி தலையை சீவி பொட்டு வச்சு பூ முடிச்சு, ஆஹா வாங்க 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 களைச்சி போய் வந்திருக்கீங்க, உட்காருங்க காப்பி தரேன்னு சொன்னா, ஆஹா அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் பார்க்கணும் சார். சில அம்மா அவன் வர நேரமாக பார்த்தா அடுப்பாங்கல்ல போய் ஒட்டரை அடிக்கும், அடிச்சு நல்லா மூஞ்சி ஃபுல்லாக கறியை பூச்சி நான் வரும்போது வா 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 உட்காரு, பால்காரன் வருவான், அந்த பால் வாங்கி வைன்னா அவன் ஏற்கனவே ஆஃபீஸில் பிபி ஏறி வருவான். இந்த அம்மாவை பார்த்தோன்னு இன்னும் பிபி ரைஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குவான். சில வீட்டில் போனா சார் மயானத்துக்கு போகிற மாதிரியே இருக்குங்க. பொண்டாட்டி புருஷன்கிட்ட பேச மாட்டா, புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டா, பிள்ளைங்க அப்பா கிட்ட பேசாது, அப்பா பிள்ளைங்க கிட்ட பேசாது. இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை தெரியாதனமா நான் விருந்தாளியாக போயிட்டேன் சார். எனக்கு உறவுக்கார பொண்ணு, அந்த பொண்ணு என்னை கூப்பிடுச்சு, ஆமாம்மா வாமாம்மா உட்கார் உட்கார், எனக்கு நல்ல பசி, உட்கார் மாமா சாப்பிடுன்ட்டு சாப்பாடு போடுது. நானும் சாப்பிட்டு எடுத்து ஒரு உருண்டை தான் சார் எடுத்து வாய வைக்கலான்னு போகிறேன். அரிசி தான் மாமா 35 ரூபா விற்கிது அப்படின்னா சாப்பிடுவானா? உறவு வளருமா? இப்படி இருக்கு சார். அதனால் மனுஷன் சிரிக்கணும் சார், ஆனால் சிரிப்பாக சிரிக்கப்படாது.